எனக்கு தமிழ் தெரியாது. சோறுலாம் எடுத்து வச்சுட்டு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன முறை கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்து அப்புறம் வீட்டில் எல்லாருமே அம்மா அக்காலாம் ஹிந்தி பேசுவாங்க. அப்பா அம்மா அக்காலாம் எனக்கு தெரியாது. இவன்கிட்ட பேசாதீங்க, அதை மறக்கடிச்சிட்டு தமிழ் தான் பேசணும், இந்த மாதிரி வச்சுட்டாங்க போல. பள்ளிக்கூடம் போகிறப்ப வந்து எல்லாருமே 5 காசு 10 காசு தான் கேட்பாங்கல்ல. நான் 5 ரூபா பச்சை நோட்டு கொடுத்தா தான் பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய திமிரு அது. நீ ஒரே பையனா? ஆமாம், பையன்ல பையன் நான் பிறந்திருக்கேன். 2 அக்கா எனக்கு. அது வர வாங்கி என்னை பெத்தன்னு வேற சொல்லுவாங்க. அதனால கேட்குற அளவுக்கு செல்வம் இருந்துக்கிட்டு. அதில் வேற நீங்கள் வேற எப்படி செத்து வேற உழைச்சிருக்கீங்க. ஆமாம், அது வந்து பின்னாடி 1வது போகும்போதே 5 ரூபா பச்சை நோட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு, எங்கள் அண்ணனுக்கு இருந்திருக்கு. இசைக்கல்லூரி போனதுக்கு அப்புறம் தான் இந்த இது போய் சிக்கினது, புண்ணு வந்தது. ஒரு 2 நாள் காய்ச்சல் வந்தது. அது சரியான வைத்தியம் பார்க்காம இந்த சாமின்னு சுற்றுனதுனால என்ன ஒன்றும் எக்கச்சக்கமாகி ஒரு கட்டத்தில் வந்து டெத்துன்னு இந்த அதனால வந்துடுச்சு. குழியெல்லாம் வெட்டிட்டாங்களாம். வெட்டிட்டு புதைச்சின்னு முடிவு பண்ணுறப்ப சுண்டு விரல ஆடுறதை பார்த்துட்டு அம்மா அப்படியே மேலே ஊந்து கதறி இந்த இசைக்கல்லூரியும் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வேற அந்த துறை சார்ந்த வேலைக்கு தானே போகணும்னு ஆர்வம் வந்திருக்கும். எப்படி திரும்ப இந்த பத்திரிகை துறைக்குள்ள எப்படி வந்தீங்க? பஞ்சாயத்துக்குரிய அந்த பஞ்சாயத்துல அது எங்கேருந்து வருதுன்னா, ஒரு ஆண்டு விழா ஒன்று நடக்குது. ஆண்டு விழா நடக்கும்போது இந்த கவிதை போட்டியெல்லாம் நிறைய நடக்கும். பொதுவாக எல்லா கல்லூரிக்கும் கவிதை போட்டிக்கெல்லாம் போகிறப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவர்களுக்குள்ளார நாங்களும் கலந்துப்போம். அநேகமாக நான் முல்லை வேந்தன் ஒருத்தர் விருதாச்சலத்தில் இருக்கிறார். அவர் தமிழ் துறை படிச்சுட்டே வராரு. பாட்டு எழுதணுன்றதுக்காக வந்தவர் அவர். சினிமாவுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு பாட்டும் இசைப்பார் அவர். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த எல்லாம் கொண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி கவிதைகள் வரப்போ ப்ரைஸ் வாங்குவோம். 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வாங்கிட்டு வரும். இப்படி தான் இருக்கிறப்ப இந்த கவிதைகளில் நிறைய ஈடுபாடு, நமக்கு சிறுகதைகள்லாம் இப்படியே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் எதுவும் போட மாட்டாங்க. அப்போ எங்கள் மியூசிக் காலேஜ் பக்கத்தில் ஒட்டின மாதிரியே எம்ஜிஆர் காதல் கவிதைகள் அது இல்லை, நிறைய அது ஒரு வித்தியாசமா இருக்கும். காதல் மட்டும் இல்லாமல் எந்த வந்து ஒரு கவிஞரும் கூட. ஆமாம், அந்த சமூக பொறுப்பு இப்படியான விஷயங்கள் நிறைய இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அப்போதான் வந்து பக்கத்து பில்டிங்கே தான் சோறு இடுப்பளவு சோறு தாண்டிங்கன்னா அந்த பில்டிங் சத்யா ஸ்டுடியோ எம்ஜிஆர். அங்கே வலமுறை ஜான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தாய் வார இதழ் வந்துகிட்டு இருக்கு. அதில் நிருபராக இருந்துகிட்டு இருக்கிற மும்பை தமிழ் டைம்ஸில் ஒர்க் பண்ண அந்த ராஜா, நீங்கள் சொன்னீங்களா அந்த பேட்டியில், அவர் வந்து அதில் இருக்கிறார் எழுதிக்கிட்டு. அப்பப்போ அவர் ஃப்ரீலான்ஸாக எழுதுவார். அந்த வகையில் அவர் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் எதேச்சி அந்த ஆண்டு நிகழ்ச்சியை. முடிஞ்ச உடனே அந்த கவிதை ஒன்று கொடுங்க எல்லாரும் போல ஒன்று கேட்டு வாங்குறது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் என்ன ஏதெல்லாம் விசாரிக்கல. அப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் வந்து தாய் வார இதழில் வந்து அந்த கவிதை வந்து இந்த அப்படியே வந்திருக்கு. காலு கீழே நிற்குன்னு நினைக்கிறீங்களா? முதல் முறையாக ஒரு நம்மளோட எழுத்தை வந்து அச்சில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அது ஒரு மாதிரி என்ன புரியாது. அப்புறம் வந்துட்டு அவரை போய் பார்க்குறேன். நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஆசிரியர் ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் பேர் மறந்துடுச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக எழுத வைக்கிறாங்க. சிறுகதை ஒன்று வந்துச்சு. அந்த எழுத்து பழக்கம் அப்படியே வரப்ப இந்த இதுக்குள்ளே வந்துட்டேன் நான். எது முதல் பத்திரிகை எதில் போய் சேர்ந்தீங்க? நிருபராக சேர்ந்தீங்களா? முதல்ல வந்து எழுத ஆரம்பிச்சது வந்து நெற்றிக்கண் வார இதழ். அப்போ வந்து நக்கீரிலேருந்து பிரிஞ்சு வராங்க. அவங்க துறை ஆசிரியர் ஏஎஸ் மணி, அவர் தான் ஆசிரியர் தொடங்குறாரு. இவர் பொறுப்பாசிரியர். MP திருநெல்லாம் பெரிய ஸ்காலருங்க அவங்கெல்லாம். அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ அது ஒரு நம்ம ஏழுமலை வெங்கடேசன் இருக்கிறார்ல, சன் டிவியில் நியூஸ் எடிட்டராக இருந்து காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு 7:30 பண்ணிட்டு இருப்பாரு. வாக்கிங் போகிறப்ப மட்டும் அவர் கண்ணுக்கு மட்டும் கலராக தெரியுதுன்னுவார். அந்த அவர் நாங்களாம் ஒரே செட்டு, வயிறுலாம் பொண்ணா போயிடும். ஏழுமலை வெங்கடேசன் அரட்டை அடிக்கிறது அப்படி ஒரே அரட்டை தான். அந்த இடம் சாப்பாடு தண்ணி இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு பசியே தெரியாது. அப்படி ஒரு நல்ல ஆங்கில புலமை. பேசுறதும் வந்து நக்கல் நையாண்டி எல்லாம் அப்படிதான் அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. அங்கே தான் வந்து சேர ஆரம்பிக்கிறேன். முதல்ல அனுபவம் எழுதுறதுக்குன்னு அங்கே வரப்போ எழுதுறதுக்கான இடம் அங்கே தான் கிடைக்குது. அங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக். அங்கே என்ன நடக்குதுன்னா, பெப்சியினுடைய தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஸ்ட்ரைக்கு நடக்குது. ஸ்தம்பிச்சு போச்சு. மிக பெரிய அளவில் பசி பட்டி நடக்குது. ஆமாம். அப்போ அதுக்குள்ளே மீட்டிங்லாம் போடுறாங்க. அதுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, மோகன் காந்திராமன் ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாரு. அவர் தான் அதுக்கான மொத்த தலைவர். அவர் எல்லா சங்கத்துக்குமானது பெப்சிக்கான தலைவர் அவர். மாற்றணும் நிறைய முறைகேடு அது இதுன்னு சிக்கலாகி போச்சு எல்லாமே.
அப்போ உள்ளே வந்து என்ன நடக்குதுன்ற செய்திலாம் வந்து எனக்கு அங்கே இருந்த நீதிசாமின்னு ஒருத்தர் சயின்டிஸ்ட்டாக அப்போ வந்துட்டு இருக்கிறாரு, நம்ம சகோதரர் அவர், இன்னொருத்தர் சகோதரர் ரமேஷ், இவங்கெல்லாம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் ஒருத்தர் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து. இன்னொருத்தர் வந்து பெப்சியில் வந்து செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க மூலமாக எனக்கு தகவல் வருது. நான் முக்கியமான செய்திலாம் எழுதுகிறப்ப இது எப்படி வருதுன்றப்போ ஒரு கட்டத்தில் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சரத்குமார் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார், கமல் எல்லாம் உட்பட எல்லாம் சேர்ந்துட்டு, விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங், இன் கேமரா மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போ விஐபிங்க கிட்ட மட்டும்தான் செல்ஃபோன் இருந்ததுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அது கூட வந்துச்சா என்னன்னு தெரியல. எல்லாம் விட்டுட்டு கதை நடத்துகிறாங்க. ஆனாலும் உள்ள என்ன நடந்ததுன்னு அப்படியே டிட்டோவாக வரிக்கு வரி வந்துச்சு. கொதிச்சு போய் டென்ஷன் ஆகிட்டு ஸ்டண்ட் யூனியன் ஆளுங்களாம் நெத்திகன் பத்திரிக்கை வந்துட்டாங்க. வந்து ஆளை காட்டு, நாங்கள் பார்த்தே ஆகணும், என்ன அடிக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு நெத்திகன் மணி. இவ்வளோ நடக்குது, நான் அங்கேயே நின்றுட்டுக்கிறேன். நான் தான் அந்த ஆளுன்னு தெரியாது. என்னன்னு கேட்டால் எங்கள் ஆள் யாரையும் ஒருத்தன் துரோகியை எட்டப்ப வேலை பார்த்துன்னு நடக்கிறதெல்லாம் போட்டு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆளை ஒன்றும் பண்ண மாட்டோம். நாங்கள் யார் காட்டி கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் சொல்லணுன்னா, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பத்திரிக்கை தொழில் இல்லை அப்படின்னு மறுத்துட்டார் அவர். நீங்கள் என்னன்னா பண்ணிட்டு போங்க, ஆனால் ஆள் கை வைக்கிறதுலாம் நடக்குதுன்னா சும்மா விட மாட்டா அப்படின்ட்டார் அவர். அப்போ வந்து என்னென்னா அந்த பெரிய எழுத்துக்கான ஒரு இடம் முதல்ல எனக்கு அங்கே தான் வருது. துறை என்ன நிறைய அது இல்லாமல் அந்த பீரியட் வந்து ஊடகங்களுடைய சாம்ராஜ்யம் இல்லை, பத்திரிகைகளுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது. எழுதுறதுக்கான ஸ்டோரிஸ், ஸ்பெஷல் ஸ்டோரிஸ்லாம் பண்ணுறது, கவனிக்கப்படுறது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து என்னென்னா அப்போல்லாம் நிறைய படப்பிடிப்புக்குள்ளே என்ன நடக்குதுன்றது வெளியே தெரியாது. அப்போ ரஜினியோட ஒரு பாஷா, ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் லடாய் ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் படத்துக்குள்ளே ஒரு பாட்டில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான வார்த்தைகள்லாம் வருது, எழுதுனதே வந்து வைரமுத்து தான் அப்படின்ற மாதிரி வருது. பட் என்ன பாட்டுலாம் தெரியாது. ஸ்கிரிப்ட் மொத்தமாக நான் எடுத்துன்னு வந்துட்டேன் தெரியுங்களா. அதான் அப்போவே ஸ்கூப் நியூஸ் தான் பண்ணும். எல்லாரும் போய் தடவிட்டு இருக்கிறத பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது எப்படி வந்துச்சு இன்ன வரைக்கும் இல்லை. எனக்கு இந்த சினிமா துறைக்குள்ள 2 நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த ரமேஷ் ஒரு பெரியார் வேந்தனா பேரை மாற்றிக்கிட்டு மதுரை ஹைகோர்ட்டில் பல உயிரை எடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அட்வொகேட்டா இருக்காரு. ஆமா, பெரிய அட்வொகேட்டா இருக்கிறாரு. அந்த மதுரை பேச்சு என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பான் நினைக்கும். அந்த அளவுக்கு அதில் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க இருந்துட்டு தான் அப்புறம் தராசுக்குள்ள வரேன். தராசு தான் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்றது. நான் அதுக்கான இது சொல்றது ஷியாம். நிறைய பேர் தராசு, அது ஒரு பல்கலைக்கழகம். என்னன்னா இவருக்கு இதுதான் வரும் அப்படின்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆளை வந்து இதுன்னுவார். ஒரு எழுத்தை மாற்ற மாட்டார். இந்த சில திருத்தங்களை மட்டும் பண்ணி அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல இப்படி எழுதணுங்க கலைவன், திருத்தின இடத்த மட்டும் அவர் மாற்றி அழகாக சொல்லி கொடுப்பார். உட்காந்து சிரிச்ச மாதிரியே தான் பேசிட்டு இருப்பார். இப்பயும் டிவி விவாதத்தில் தானே பேசுவார். கோவமே வராது. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க, இப்படி பண்ணணுங்கன்னு. அங்கே தான் இன்னும் விசாலமாக சுதந்திரமாக எழுதுறதுக்கான இடமே எனக்கு அங்கே தான் வந்தது. பக்கமாக எழுதணும் அங்கே தான் தராசில். அங்கே படிக்கிறப்ப ஒரு தராசில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் இன்னொரு பெரிய மரண கண்டம் ஒன்று வந்தது. அப்போலாம் வந்து கிரைம் பீட் பார்த்துட்டு இருப்பேன் நான். கிரைம் பீட்னாக்கா போலீஸ் செய்தியில் இருந்தீங்களா? அதுக்கு அடுத்தது போலீஸ் செய்தி வரும். இதுக்கப்புறம் போலீஸ் செய்தியா? தராசு வரைக்கும் கிரைம் பீட்டு தான். அப்போ நான் கோசல்ராமு, இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி 4/8 எடிட்டராக இருக்கார். அவங்க நாங்கள் 3 பேரும் ஒரே செட்டு. எங்களுக்கு சீனியர் வந்து திருமாவேலன்னு சொல்லிட்டீங்களா? அவர் இல்லை, அவர் திருவாவூர்லாம் அது வீக்லி மேகசினில் ஒன்றா வரும். அப்போ 4/8 ஒர்க் பண்ணுற தராசு பேப்பரு, தராசு புத்தகம் 2லையும் நான், விகடன் பேப்பருக்கு கோசல்ராம் வராரு, இன்னொருத்தருக்கு அவர் வராரு. இந்த மாதிரி வரப்போ எங்களுக்கு சீனியருங்களாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க, பெரிய ஜாம்பாவாங்க. கமிஷனுக்கிட்டலாம் சாதாரணமாக கால் போட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்பறம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பயமாக, கமிஷனர் ஆச்சு அப்படின்னு. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தா இதான் பத்திரிக்கையாளர்னா இப்படி தான் துணிச்சலாக இருக்குன்னு, மிஸ்டர் காளிமுத்து அப்படின்னு தான் பேசுவாங்க நேருக்கு நேராகவே. அப்படி ஒரு துணிச்சல் இருந்தது. அமீது, முருகேசன் இவங்களாம் பக்ரியா பண்ண போகும் உயிரோடு இருக்கிற இவங்க பெரிய ஜாம்பாவாங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு ஒரு கடைசி நேரத்தில் வந்து துண்டு செய்தியெல்லாம் தருவாங்க. பெரிய மேஜர் செய்திலாம் அவங்க நாங்கள் இது தராசில் ஒரு ஸ்டோரி இதை சொன்னீங்களே, அதுதான் வரேன். இப்போ என்னன்னா குண்டு வெடிப்பு நடக்குது கோயம்புத்தூர். அதோட இன்வெஸ்டிகேஷன் பெருசாக போகிறப்ப கேரளாவில் அப்துல் நாசர் மதானி அப்படின்ற ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த நெட்ஒர்க்கெலாம் வருது போகுதுன்றப்ப எனக்கு வந்து அன்றைக்கி நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கலப்பணி செய்துட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் இவங்களெல்லாம் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நான் வர வழியில் 10 போலீஸ் ஸ்டேஷன், அவர் வர வழியில் ஒரு 10 போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சுக்கிட்டோம். அங்கே அந்த ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க, உளவுத்துறை, அவங்க தான் நேராக டிஜிபிக்கும் கமிஷன் ஆஃபீஸர் தகவல் சொல்கிறாங்க. அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னா நமக்கு செய்தி அவங்களே கொடுத்துருவாங்கல்ல என்ன நடக்குதுன்னு.
அப்படி நாங்கள் சாதிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது தான் வந்து பெரிய பிரேக் என்ன நடக்குதுன்னா, ராயப்பேட்டை ஒரு 5 மணிக்கு அப்போ செல்ஃபோன் இன்கமிங் வந்துட்டு காசு 12 ரூபா அவுட் கோயிங், இன்கமிங் 6 ரூபா. அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு உயர் அதிகாரி 4:30 4:45 கிட்ட இருக்கும். ராயப்பேட்டை மணிக்கூண்டு லெஃப்டில் 5வது வீடு, சீக்கிரம் போன்றார். தூக்க கலக்கத்தில் இந்த ஃபோனு. ரெண்டாவது வந்து கட் ஆகிடுச்சு. திரும்ப ஒன்று போட்டேன், யூஸ்லெஸ், எத்தனை முறை சொல்ல வை ஃபோனை அப்படின்றார். அவ்வளோதான், இதான் நீ புரிஞ்சுக்கணும். உடனே அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கிறார், இப்போ பிடிஐயில் இருக்கிற அந்த தம்பி செந்தில்னு பேர், அவர் பேர் செந்தில். சொல்லிட்டு நேராக நாங்கள் என்ன பண்ணுறோம், ராயப்பேட்டை மணிக்கூண்டு லெஃப்டில் 5வது வீடு பார்த்தா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஒரு ஹால் மாதிரி இருக்குது, சுற்றி வீடு. உள்ள நுழையிறப்ப காலங்காத்தில் விடியலை சரியா. உள்ள நுழைஞ்சவொன்னே ஒரு அம்மா தலைமுடியெல்லாம் பார்த்து மாரில் அடிச்சுட்டு, ஐயோ நம்பி வீட்டை கொடுத்த இப்படி பண்ணிட்டானுங்களே எப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழுகுது. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ள மாடியில் பார்த்தா சீப்பு லுங்கி எல்லாம் இறங்கியிருக்கு. சூட்கேஸ் வெடிகுண்டு வச்சுட்டு இருக்கிற டெரரிஸ் வந்து டீம் அங்கே இருந்திருக்காங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணிடுச்சு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டு. மிட் நைட்டில் வந்து ஏஜி மௌரியான்னு நினைக்கிறேன் டிசி அப்போ அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த தகவல் எங்களுக்கு வருது. நாங்கள் போய் இது எல்லாத்தையும் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நேராக வரோம், ஷியாம் சார்கிட்ட சொல்கிறோம். உடனே உட்காந்து ஸ்டோரி என்ன எது நெட்ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறோம். முடிச்சுட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வழக்கம் போல் 10 மணிக்கு வந்துடும் எல்லாம். வந்துட்டு சரி இவங்களுக்கு என்ன தெரியுதான்னு பார்க்கலான்னு உட்காந்துக்கிறோம். 11 ஆகுது. அப்படி நான் சொல்கிறேன் பக்கரியப்பன் சார்ட்டையும் அமீத் அண்ணன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு நாங்கள் சின்ன பொடியுங்க, அவங்க பெரிய கொட்டை போட்டவங்க. இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படி, என்ன விளையாடுறியா, எங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சுதா, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு இப்படியே கடிஞ்சு பேசுகிறாங்க. எதுக்குடா நமக்கு வம்போன்னு நாங்கள் உட்காந்து இருந்துட்டோம். நான் மட்டும் உட்காந்து இருந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு எங்கெங்கே போகிறாங்க வராங்க, நேராக கமிஷன்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க, டிசி கிட்ட பேசுகிறாங்க, ஜாயின்ட் கமிஷனர். அவங்க சர்வசாதாரணமாக எப்போனாலும் போவாங்க. யார் கேட்டாலும் இல்லைன்ட்டு இப்படியே ஓடிட்டே இருக்குது. வந்து திரும்ப வந்து ஒன்று இந்த நினச்சி அடிப்பாங்களே, அந்த நினச்சி வந்துட்டு இன்னும் இந்த என்ன பேச்சு பேசுகிறீங்க வந்து அப்படின்னு முடிச்சு திரும்ப போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து, அப்படி எதுவும் இல்லையே, நீ எப்படி இதெல்லாம் சொல்கிற, நீ வெறுப்பே தெரியாங்களா அப்படி நீங்க தான் போட்டோலாம் எடுத்தீங்க. அது அப்புறம் விஷயத்தை கேளுங்க. இது கிடையாதுல்ல. ஆமாம், அது என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக ஒரு 12:15 கிட்ட வேக வேகமாக ஓடி வராங்க. டேய் தம்பி நீ சொன்னது உண்மைதான், மேஜர் ஸ்டோரி. இப்போ அவங்க உடனே ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே சொன்ன உடனே அங்கே ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தா அப்படி ஒரு தடையுமே இல்லைன்றாங்க. ஆள் எல்லாம் தூக்கிட்டாங்க, ஹவுஸ் ஓனர்லாம் தூக்கிட்டாங்க, தடையமெல்லாம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றாங்க. ஆனால் எங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குது, புரியுதில்ல, ஃபோட்டோ இருக்குது, மைக்ரோ டேப் இருக்கெல்லாம் அந்த அம்மா புலம்பு எல்லாமே எடுத்துட்டோம். அப்புறம் வந்து இது சிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஜாம்பவன்கள் 2 பேரும் தராசு ஆஃபீஸுக்கு வந்து ஷியாம் சார்கிட்ட சொல்லிவிட்டு 2 ஃபோட்டோவை மட்டும் வாங்கிட்டு போய் அவங்க பேப்பர்லாம் இன்றைக்கி போட்டாங்க. அது வந்து பெரிய பிரேக்கு தான். ஏகலைவன் ஒரு பெரிய ஜாம்பவன்கள் தராசு ஆஃபீஸுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு போக வச்சிங்க அப்படின்னு. அது இன்றைக்கும் பக்கரியப்பன் சொல்லுவார், அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா பண்ணுவீங்க தம்பி அப்படின்னு. அவங்க கூடலாம் நிறைய இந்த க்ரைம் பீட்டுக்காக அங்கங்கே நடக்கிறப்ப வண்டியில் போயிடும். எலெக்ஷன் நேரத்தில் வண்டியில் தூக்கிட்டு போட்டு எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே வண்டியில் போவாங்க. நிறைய பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க அவங்க. இது வந்து அந்த க்ரைம் பீட்டு தராசில் இருக்கிறப்ப நடந்தது, அங்கே தான் நடந்தது இந்த விஷயம். இது ஒரு பெரிய பிரேக்கப் அப்போ நடந்தது. அப்போ அந்த பீரியட் வந்து பத்திரிகைகள் மட்டும்தானே வந்து மக்களோட தொடர்புக்கு உள்ளதாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு போலீஸ் செய்தியில் போகிறேன். அங்கே இருந்துட்டு வரப்போ தான் குமுதத்துக்குள்ளே வரேன். குமுதம் உள்ள நுழைஞ்ச கதையை பெரிய கதை. அந்த கதையை சொல்லுங்க. அது ஸ்டோரியில் அங்கே எப்படி எங்க போலீஸ் செய்திக்குள்ளே தான் வந்து என்னென்னா, பொதுவாக அது பத்திரிகை போலீஸ் செய்தின்னு எல்லா தராசு போல் அதுவும் ஒரு வாரது தான். அந்த காலகட்டத்தில் நிறைய இந்த க்ரைம் நிறைய இந்த ஆஃபீஸர்ஸ் கூட எல்லாச்சுன்னா சாயங்காலம் நிறைய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இந்த போலீஸ் செய்தியை வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டை சொல்லுவாங்க. ஆமாம், அங்கதான் அது காமாட்சி எழுதுறதுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. க்ரைம்லாம் நிறைய அதில் வரும், அதில் க்ரைம் ஸ்டோரியாக வரும். அந்த மாதிரி அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பழகினதால என்னவோ தெரியல, அவங்க கூட அப்படியே நைட்டில் மீட்டிங் அது இதுன்னு இந்த ஆஃபீஸர்ஸு கூட ஒரு டீம் இருக்கும். அதில் சிக்கிடக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் சொன்னு சொல்லாமல் இங்கே எழுதணும், இவங்க சொல்கிறது இவங்க தான் சொல்லாமல் இப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப நிறைய பழகிறப்ப அந்த தண்ணி பழக்கலாம் வந்துச்சு நமக்கு. என்ன அந்த இது கேட்க மாறேன்ட்டு, அந்த உங்களுக்கு நான் காலையிலே ஃபோன் பண்ணார்ல அந்த அதிகாரி, இப்போ பேர் அவர் சொல்லாமா இல்லை வேணாமா? சொல்லலாம், ராஜேந்திரன் சொல்லிட்டு ஐபிஎஸ். அவர் வந்து இப்போ சமீபத்தில் தான் இறந்தார் ஹார்ட் அட்டாக்கில். அவங்களாம் நமக்கு சோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஷியாம் சார் தான் சொல்லுவார் நிறைய. அதான் ஏன் அவர் யூனிவர்சிட்டின்னு சொல்ல வரேன்னா, ஒரு பத்திரிக்கையாளன் அவனுடைய பலம்ன்றது சோர்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ஆட்களை சந்தித்து பழக்கப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒரு சாதாரண குப்பை பொறுக்கிறவங்க கூட நமக்கு நண்பனாக இருக்கும். பத்திரிக்கையாளனுடைய அடிப்படையாக குப்பை பொறுக்கிறவங்க வச்சிருந்ததுக்கு நண்பனாக வச்சிருந்து பின்னாடி ஒன்று அனுபவிச்சு அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ தான் நிறைய வந்து இங்கே ஒரு கண்டம் எனக்கு வருது. ஒரு கட்டத்தில் ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்திருக்கேன். நண்பர்கள்லாம் கொண்டு போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்போ தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் இது போலீஸ் செய்தியில் வந்து சேர்ந்த பிறகு. ஆமாம், தராசில் இருக்கிற எண்டில் நடக்குது. அங்கே போய் சேர்ந்துட்ட பிற்பாடு தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு. பொதுவாக இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் பத்திரிகையாளர், குடிக்காத பத்திரிகையாளர்கள்லாம் அந்நியமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்ல. அது எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பாலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி நம்ம நிற்கணும். அதில் ஒரு வைராக்கியம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது தொடக்கத்தில். நீங்கள் அதில் விழுந்துட்டீங்க. ஆமாம், ஆனால் அதை எப்படின்னு தெரியல. சாதாரணமாக திருமணத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு பெக்கு தானே அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சு அப்படியே போய் ஆரம்பிக்கும். சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா, ஆனால் பகலில் அடிக்கிறது இல்லை. 7 மணி ஆச்சுன்னா போயிட்டு சிகரெட் அதுவும் சேர்ந்து அடித்து ஒரு லெவலுக்கு மேலே போய் கண்டன்ற மாதிரி கொண்டு போட்டாங்க. அப்போ பயாப்சி பண்ணி பார்த்ததுல லிவரில் வந்து ஸ்பாயில் ஆகிருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட 2வது கண்டம் இதேமாதிரி ஆள் கஷ்டம்தான். முதல்ல ஏற்கனவே கொண்டு போயிடுங்கன்னு எங்கள் அக்கா தான் வந்து பணம்லாம் கட்டி அழுது ஒப்பாரி வச்சு, இனி உனக்கு இந்த மெட்ராஸே வேணாம், எது கீழ்ச்சது போதும் எழுதி இந்த வண்டியில் தூக்கி போட்டுன்னு போயிடுச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப அங்கே போயிட்டு வீட்டில் இருக்கிறப்ப எங்கள் குடும்பம் வைத்திய வகைரான்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை வந்து பேயத்தைன்னு சொல்லுவோம். பேரே பேயத்தை. என்ன பேர்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. முடியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு நல்லா வெத்தலை போட்ட உதடு நல்லா வச்சுட்டு கோல் ஒன்று ஊறிட்டு அப்படியே வரும். அதனால பேயத்தைன்னு நாங்கள் சொல்லுவோம். நம்ம 2 பேருக்கும் ஏதோ ஒரு வகையான இந்த லிங்க் இருந்துக்கிட்டு. எங்கள் குடும்பம் ஒரு மூலிகை பாரம்பரியத்தை கொண்ட குடும்பம். ஆமாம் தெரியல. அதுதான் வந்து என்ன பண்ணாங்க, என்னன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு நாடிலாம் பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே கவலையாக உட்காந்துட்டு எழுந்து போயிட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வந்துட்டு, இது டெய்லியும் ஒரு மண்டலம் இவனுக்கு வெறும் வயிற்றுல வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லி பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்கலாம் அப்படின்னு தான் போனாங்க. ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு டெய்லியும் அப்புறம் மற்ற வேலை பார்த்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டுருந்தோம். பார்த்தா உடம்பு நல்ல டெவலப்மெண்ட் தெரிஞ்சுது. ஆள் தேறிட்டேன். எனக்கே தெரியாமல் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஷ்டம்தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தாங்க. லிவர் வந்து பாதிக்கிட்ட இதுவாகிடுச்சு அப்படின்னு. 2வது ரிட்டர்ன் வருவோம் சென்னைக்கெல்லாம் நினச்சே பார்க்கல. 2வது முறையும் சரி இதோட அந்த மாதிரி பொழைச்சி திரும்ப வரேன் நான். ஆமாம், நீங்கள் அதை அப்போ மருந்தெல்லாம் குடிக்காமல் ஒரு பஞ்சாயத்து எங்கேயோ இது மருந்தெல்லாம் குடிக்காமல் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இவங்க என்ன பண்ண, முதல்ல அதை நான் வேணாம்னு விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளாரே வெளியே விட மாட்டாங்க, கட்டி போட்ட மாதிரி வச்சிருவாங்க. குடிச்சாதான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டாயப்படுத்தி கொடுத்த மருந்து தான் அது. அப்போ வெளியே போகிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று முக்கியமான ஏதோ ஒரு வெளியே போக வேண்டிய இருந்துச்சு, அதனால இந்த மருந்தை குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க. இல்லை அதுதான் இல்லை, விளையாடுறதுக்காக தான் வெளியே போவான். அப்போ கட்டி போட்ட மாதிரி இருக்கும் பாலா, எப்படி உட்காந்துருக்க முடியும் வீட்டுக்குள்ள? வெளியே பத்திரிக்காரனா சுற்றிக்கிட்டு இருந்தா வீட்டில் அவன் நல்லா கழுகு மாதிரி ரெக்கையை வச்சுன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே கிராமத்தில் ஒரே இடத்துல உட்காந்துக்க எப்படி இருக்கணும், அதுக்கு சகிக்காமவே குடிச்சிட்டு போகிறதுன்னு குடிக்க ஆரம்பிச்சு தான் தேறனது. அப்புறம் அது பின்னாடி எனக்கு பெரிய யோசிக்க ஆரம்பித்தேன். அத்தைகிட்ட போய் எல்லாம் கேட்கறது என்ன மருந்துன்னு, அது சொன்னால் பலிக்காதரா தம்பி பையான்னு தான் சொல்லுவோம். அவனை போட்டு ஒரு நாள் கேட்டு பார்த்து விட்டு 2 பெரட்டு இந்த பக்கம் 2 பெரட்டி சொல்றி ஒழுங்கா அப்படின்னு மிரட்டி நல்லா வாங்கி கொடுப்போம். நாங்கள் பாசமாக நல்லா விளையாடுவோம். அந்த மாதிரி கேட்டு வாங்கி சொன்னப்போ தான் அந்த என்னென்னலாம் கலந்தது அந்த பவுட்ரு மூலிகை அப்படின்னு சொல்லி நான் பிறகு வந்து ஒரு 8-9 பேருக்கு கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கிறேன். சொல்லி அவங்கக்கிட்டே சொல்லி நீங்களே பக்குவப்படுத்தி நீ பதப்படுத்தி எடுத்துக்குங்க, ரெக்கவரி ஆகிட்டு ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தராசில் அந்த அனுபவம் இங்கே வந்துட்ட உடனே போலீஸ் சிக்கி அந்த மாதிரி திரும்ப சென்னைக்கு எப்படி வந்தீங்க? இது உயிர் பொழைச்சி 2வது கட்டம் அப்புறம் முடிச்சுட்டு நல்லா ஆன உடனே இல்லை நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன்னு வந்து சேரப்ப தராசில் அப்போ இருந்தப்போ இப்போவும் இருக்கிறார் செக்ரட்டரியேட்டில் நம்ம பாய் ஒருத்தர் இருக்கிறார், சகோதரர் தான். இறந்து போன மோகன் கிட்ட ஏகலைவன் வண்டி MIT வச்சுங்கிறாரு, ஆள் பிழைக்க மாட்டார், அந்த வண்டி நீங்கள் வாங்கிடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஷியாம் சார்ட்ட வந்து இவருக்கு வந்து டிபி முத்தி போச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பரகும், எப்படி இருந்தாலும் கண்டம் அவருக்கு அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அது பிற்பாடு அங்கேருந்து தான் போலீஸ் செய்தி போகிறப்ப தான் கோசல்ராம் இருக்கிறார்ல, அவர் நம்ம முதல்ல நாங்கள் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம்ல, அவர் விகடன், நான் இங்கே தராசு, அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குமுதத்தில் வந்து வேக்கண்ட் இருக்குதுன்னு ஒரு நாள் சொல்கிறப்ப
நான் பேசுகிறேன், போய் பார்த்து பேசணுன்றப்ப முதல்ல நீங்கள் செய்தி மட்டும் அனுப்புங்கன்றாங்க. அப்போ ஃபோனில் என்கிட்ட செய்தியை வாங்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ் கனல் இப்போ பத்திரிகையாளராக இருக்கிறாரு அவர். அப்புறம் ஒரு டைம் நான் உள்ள நுழையிறப்ப பார்க்குற மனிதர் தான் கிருஷ்ணா டாவின்சி. உங்களுக்கு அதே டாவின்சி தான் எனக்கும் வராது. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் முதல்ல செய்தியெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருங்க, அப்புறமா பார்க்கலான்றப்ப நான் செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம், தமிழ் கனல் வாங்குவார், எழுதிட்டு நேராக கொடுத்துருவாரு. இப்படியே ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்டோரியாக பண்ணுங்களேன் அப்படின்றாரு. ஃபோனில் தான் சொல்கிறாரு, சந்திச்சிக்கல சரியா. சரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு ரஜினியை பற்றி ஒரு ஸ்டோரி, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு நல்ல அன்னைக்கு தேதிக்கு அதுதான் கரண்ட்டு எழுதுறது .com. அப்போ தான் .comல இணையதளங்கள் வர நேரம். குமுதத்தில் அதை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. குமுதம் ஜங்ஷன், சிநேகிதி, குமுதம் வந்து இந்த முதல்ல அதை புரிஞ்சு அவங்க இது பண்ணோம். ஆமாம், தீராநதி இதாயிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டுக்குள்ளார தனித்தனி பேரில் நடத்திட்டு இருக்கிற அந்த காலகட்டம் அது. அவருக்கு அதுக்கும் எடிட்டராக இருக்கிறாரு, குமுதத்துக்கும் ஒரு வாரத்துக்கு எடிட்டராக இருக்கணும் டாவின்சி. அந்த பிஸியில் என்ன மறந்துட்டார். ஸ்டோரி மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் ரஜினி பற்றி எழுதி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த வழக்கமாக திருவானூரில் பேச்சுலர் அப்போ அங்கே முடிச்சுட்டு நேராக வந்துட்டு லைட் ஹவுஸில் நின்று அங்கே இந்த மீனவ தோழர்கள்லாம் சந்திச்சுட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக புரசவாக்கம் ஆஃபீஸுக்கு வந்துடுவான். ஆஃபீஸ் வந்துட்டு பார்க்குறேன், அதுக்கு முன்னாடியே அங்கே அந்த கடையில் வந்து பார்க்குறேன், அந்த போஸ்டர் தொங்கினோன்னே ஏதோ பொறி தட்டுது. எங்கேயோ அந்த டைட்டில் எங்கேயோ வச்ச மாதிரி இருக்குதுன்னு சரின்னு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, காசு வேறு போயிடுமா யோசனை பண்ணிகிட்டே வாங்குறேன். வாங்கிட்டு பெரட்டி பார்த்தாக்கா 3 பக்கமும் 4 பக்கம் ஸ்டோரி. குமுதத்தில் போஸ்டர், தலைப்பு செய்தி, அட்டைப்படம், ரேப்பரு, அட்டைப்பட கட்டுருன்னு சொல்லுவாங்க. கடைசியாக 4வது பக்கத்தில் பார்த்தா பா ஏகலைவன், 3வது பக்கத்தில் பெரிய ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல. கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. பதட்டமாவது, ஒன்றும் புரியல, அப்படியே காலெல்லாம் இங்கே ஒரு கால் பறக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இது வந்து முதன்மையான ஒரு நிறுவனம் குமுதம். அதில் வந்துட்டு ஒரு சின்ன பிட்டாக வந்துருச்சுனாவே பெரிய வர்றதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலையில் ஒரு தோழர் ஏதோ ஒன்று ஒரு டைம் குமுதத்தில் வந்து, அது பிற்பாடாக வந்ததே இல்லை. ஆனால் அது ஒரு 100 புக்கு வாங்கிச்சுட்டு வாழ்நாள் முழுக்க காட்டிட்டு இருந்தார். குமுதத்தில் நான் எழுதிருந்து வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப பத்திரிகையாளர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது நமக்கு தெரியாமலே வருது, பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் பெரிய நிறுவனம், அது பெரிய தமிழ்நாடு முழுக்க முதன்மையாக இருக்க குமுதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காசு போட்டு பிசிஓவில் பேசுகிறேன். கிருஷ்ணா டான்ஸ் வீட்டு நம்பருக்கு எடுத்தோடனே ஏகலைவன் ஆஃபீஸ் வந்துருங்களேன் அப்படின்னாரு. ஒரு நேரம் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன். போனாக்கா பார்த்துட்டு உட்காருங்க என்ன எதுன்னு எல்லாம் கேட்டுட்டு காசு என்ன கொடுத்தாங்களா அப்படின்றாரு. 6 மாதமாக சேர்த்துட்டு இருக்கிறேன். காசு எதுவும் 6 மாதம் நீங்கள் பைசாவே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரீலான்ஸாக பண்ணுறாங்க ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வரைக்கும் சர்வைவல் பண்ணதுக்கு என்ன பண்ணீங்க? சாப்பாடு செலவு, தங்குறது, அது வழக்கம் போல சுற்றிட்டு இருக்குது தானே. எங்கேயாவது ஊர்லேருந்து காசு வரும், அக்கா கொடுத்தான்னு போவாங்க, அதை வச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. சென்னையில் எப்படியும் பழச்சிக்கலாம்ல, எங்கே வேணா. அவங்கலாம் கொஞ்சம் அரசு ஊழியர்களாக செட்டில் அதனால நீங்கள் வந்து இப்படி தறி கட்டி சுற்றிக்கிட்டு. ஆமாம், தலைமை ஆசிரியர் அக்கா, இன்னொரு அக்காவும் அப்படி. அந்த இதில் வர்றப்ப தான் இதை வந்து சொல்கிறாரு, காசுலாம் கொடுக்க மாட்டாங்களே உங்க. அவரே கிண்டல் அடிச்சுக்கிறாரு. வேலை தான் வாங்குவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே போகிறாரு, வராரு. 2 முறை நடந்துட்டு கொண்டு வந்து ஒரு கவரை கொடுக்குறாரு. பிரித்து பார்த்தா ஒரு 22 ரூபாய் என்னவோ செக்கு. அந்த காசை வச்சு தான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கினேன். 20 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வண்டி புதுசாகவே இருக்கும், விற்க மனசு இல்லாமல் தான் விற்றேன். அப்புறம் அது மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த பணி நியமனம் ஆர்டர். அவரை இதில் கிருஷ்ணா டாவின்சியை பற்றி சொல்லணும். அவர் இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறதுல ரொம்ப எனக்குமே வந்து என்னுடைய கார்ட்டூன் நான் என்னையும் வந்து குமுதத்தில் நான் கார்ட்டூனிஸ்டாக சேர்றதுக்கு முதன்மையான காரணம் கிருஷ்ணா டாவின்சி. அப்போது அவரை பார்க்குறோம், அவர் சரி வரைஞ்சி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. வரைஞ்சி கொடுத்தாச்சு, நான் பாட்டு போயாச்சு. பார்த்தா அடுத்த வாரம் வந்து தலையங்கம் பக்கத்தில் அந்த கார்ட்டூன் இடம் வருது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் வந்து இந்த பையன், அதாவது நீங்கள் திறமையானவராக இருக்கலாம், உங்கள்கிட்ட அதீதமான திறமை இருக்கலாம், நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஒருத்தவளானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரு வந்து அவசியமானது. அந்த தன்மை கிருஷ்ணா டாவின்சி கிட்ட உண்டு. அவர் நிறைய பேர் இந்த மாதிரியே உருவாக்கிறார். இன்னொன்று, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை, இடதுசாரி மனநிலை கொண்டவர். அதனால எப்பவுமே அந்த தன்மை இருக்கும். அதே மாதிரி முதல் நான் சந்திக்கிறப்ப சாதாரணமாக உட்கார வச்சுட்டு கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கிறப்ப என்ன எதுன்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. அவர் இந்த இன்டர்வியூ நடத்துகிறாருலாம் தெரியாது, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு அப்படியா சொல்லிட்டு பாராட்டிட்டு
ரொம்ப நல்லா இருந்தது. படித்தேன், .comல படித்தேன். இஷ்யூ முடிக்கிற நேரம் டக்குன்னு தூக்கி கவர் ஸ்டோரியை போட்டேன். அதான் சூப்பராக இருந்தது. இப்படியே பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணணும். சும்மா அந்த மாவாட்ட என்ன சொல்கிறாரு, மாவாட்டுற ஸ்டோரிலாம் கொடுக்காதீங்க, ருப்புற ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதை இந்த மாவாட்டுற ஸ்டோரிலாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி டெப்த்தாக பண்ணுங்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து உள்ளார எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறப்ப தான் அங்கே ஒரு இன்றைக்கும் அதை நினச்சோம்னா ஒரு முள்ளு மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளார. இந்த கேபினில் முழுக்க எடிட்டோரியல் இருப்பாங்க, அந்த சைடு முழுக்க வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் பிரியா கல்யாணராமன் இவங்கெல்லாம் உட்காந்து நிற்பாங்க. அதில் ஒருத்தர் பார்க்கணுன்னு போகிறப்ப உள்ளே போயிட்டு நிற்கிறேன் பாலா, பாருங்கன்றாரு. பாருங்கன்ட்டு அவர் எங்கேயும் வெளில மேலே போயிட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட போய் நிற்கிறேன். அந்த இடத்துல சேர் ஒன்று கூட இல்லை, மரியாதைக்கு கூடன்னு உட்காருன்னு சொல்லலை, நின்றுக்கிட்டே இருக்கிற ரொம்ப நேரம். அவர் அப்போ தான் எழுஞ்சிட்டு இருக்கிறார். ஒன்று நீங்கள் போயிட்டு வெளியே உட்காந்துட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லணும். கண்ணாடி எல்லாமே கேபின். இந்த பக்கத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எட்டி எட்டி பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே வெக்கம் பிடிங்க தின்னுது. அப்படி ஒரு அவமானத்தை நான் அது வரைக்கும் அனுபவிக்கிறேன். ஒரு ராஜா மாதிரி சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப இப்படி ஒன்று இப்படி இருக்குமா, இப்படி பண்ணுவாங்களா ஆட்கள் அப்படின்னு எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ ராஜா நான் பேசிகிட்டே இருக்கீங்க, பேசலைங்க, நின்றுட்டே இருக்கிறேன், கையை கட்டி நின்றுட்டு இருக்கிறேன். அவர் எழுதிட்டு இருக்கிறாரு. ஒன்று நீங்கள் போயிட்டு கொஞ்சம் உட்காருங்க தம்பி, உட்காருன்னு சொல்லலை, சேரே இல்லை அவர் ரூமில், உட்காரணும்னு சொல்லலை. அப்போ வந்து பக்கத்தில் அந்த ஏஆர் குமார்னு மற்றவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய. அப்போ வந்து ராஜநாராயணன் ஒரு பத்திரிக்கையாளர், பின்னாடி விஜய் டிவியில் நிறைய ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எதுனா அவர் மறக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் நான் பார்க்கல, அது பிற்பாடு பார்க்கல. அவர் அங்கேருந்து சட்டனாக பேய் பிடிச்ச மாதிரி ஒரு சேரை தூக்கிட்டு கேபினை சுற்றின்னு நேராக அந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்சு நேராக வந்து கண்ணாடியில் இதெல்லாம் தெரியும். அவர் அப்போ குமுதத்தில் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், குமுதத்துக்கு ரிப்போர்ட் ஆகிறாரு. பேய் பிடிச்ச மாதிரி சேரை தூக்கிட்டு நேராக வந்து கதவை திறந்து எதுக்கு நேரம் முறைச்சிக்கிட்டு போட்டு உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. அப்போதான் வந்து அந்த நபர் பேரும் பத்திரிகையாளர், பிரபலமான பத்திரிகையாளர். அப்போதான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு, உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நார்மலாக பேசிட்டு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க, இவர் திருப்பி ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அது என்ன ஊர் என்ன ஏது ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு. அது தெரியுது நீ என்ன ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. கிருஷ்ணா டாவின்சி அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் அப்புறம் சரின்ட்டு அதெல்லாம் அனுபவிச்சு தான் வெளியே வந்து என்னடா இவ்வளோ இப்படியும் இருப்பாங்களா மக்கள், இப்படியும் இருப்பாங்களா பத்திரிக்கையாளர், இப்படியும் இருப்பாங்களா, என்ன ஒன்று முற்போக்கு பேசுகிறானுங்க, இப்படிலாம் நிறைய கேள்விகள். அன்றைக்கி நைட்டு முழுக்க எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப திமிர் பிடிச்சவன் பாலா. எப்படி பாசத்துக்கெல்லாம் ரொம்ப வளைஞ்சி எல்லாத்தையும் போயிடுவோம் எல்லாம் பண்ணணுடைய ஒரு சின்ன விஷயம் இது வேணாம் வைக்கலன்னு விட்டுருங்க ப்ளீஸ், இது சிக்கலாகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் விட்டுருவேன், வேணாச்சு நமக்கு எதுக்கு அப்படின்னு. ஆமாம், இதை எழுதுனா நான் உன்னை தொலைச்சிருவேன்னா போடா பார்த்தலாம். அப்படி ஒரு அரகண்டை அந்த மாதிரி அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. உயிராது அது அப்புறமா அது பார்த்துக்கலாம் அப்படி தான் நின்றுட்டு இன்ன வரைக்கும் அந்த புத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஃபேமிலிலாம் வந்துட்டாலும் கூட என்ன நாளைக்கு இருந்துட்டா நீ ஒரு 6 மாதம் பின்னாடி இருப்ப, அவ்வளோதான விஷயம். அதில் என்ன வந்துட போகுது, இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரியான பத்திரிகைகள் இருக்கு. அங்கே இன்னொரு நான் ஏற்கனவே என்னோட இதில் சொல்லியிருக்கேன், வட்டச்சியலர் வண்டு ஒரு கேள்வி போடுவாங்க. உங்கள் கதை ரொம்ப கொடுமையான கதையெல்லாம் இருக்கும். நீங்கள் வட்டச்சியலர் வண்டு ஒரு எனக்கு ஒருத்தர் இருக்காரு. அப்படி அதாவது அங்கே அலுவலகத்தில் அதிமுக பத்திரிகையாளர் இருப்பாங்க, திமுக பத்திரிகையாளர் இருப்பாங்க, அப்படி வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க. குமுதத்துல இவரு இந்த பாடகர் மாதிரி. ஆமா, இவரு வந்து நம்ம கருணாநிதி கார்ட்டூன் போட்டா இவரு அங்க இங்கேயும் கொதிச்சுக்கிட்டு வருவாரு. அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்ட்டு நம்மளை என்ன எப்படினாலும் குமுதத்துல இருந்து அனுப்பிடணும்னு எவ்வளவோ துடிச்சாருங்க. ஆனா நிர்வாகம் ஆசிரியர் அப்போ வந்து பிரியாகலன்ற ஆசிரியர் இருந்தாரு, செஞ்சே கொடுக்கல. குமுதம் அவர் டாக்டரும் சரி, நம்ம வரதராஜன் சாரும் சரி, அந்த இதுக்கு இது பண்ண அவன் கரெக்டாக எல்லா திமுகவும் வரைகிறான், அதிமுக வரைகிறான் அப்படின்னு அவங்க கண்டுக்கவே இல்லை. நீ என்னவும் கோவிச்சிட்டு போ அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் அந்த நபரை வந்து நம்ம கருதவே முடியாது. அப்படியே அறிவாலயத்திலே நேரமும் சுற்றிக்கிட்டு என்னன்னா அவங்க அறிவாலயம் பக்கம் போக முடியல, உன்னால அறிவாலயம் பக்கமே போக முடியாது, தலை காட்ட முடியலன்னு வந்தாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க கண்டுபுருகன். என்ன நம்ம என்ன ஒரு பிரேக் ஸ்டோரி ஒன்று பண்ணிட்டோம்னு வச்சு ஒரு மினிஸ்டர் காலி பண்ணிடுவோம் தெரியல. அது இல்லாமல் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் குமுதத்தில் வந்து சேர்ந்துருக்கேன். அப்போ பார்த்தா கேபிள்லேருந்து பார்த்தா வெளியே வந்து எவ்வளோ கூட்டிட்டாங்க எரிக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஏகலைன்னு ஏதோ பண்ணிட்டாரு போல இருக்கு அப்படின்னு தெரியும். அது நீங்கள் குமுதத்தில் இருந்த காலத்தில் போலீஸ் வெளியில் வாசல்ல பெருவாரியா இப்போ உடனே வந்து நம்ம ஆஃபீஸுக்கு உள்ளே வரும்போதே தெரிஞ்சு போய் இன்னைக்கு தான் கொஞ்சம் பேரிகார்டெலாம் போட்டு போலீஸ்காரங்க வந்து வரிசையாக நிற்பாங்க ரைட்டு
என்னவோ யார் எழுதிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எங்களையும் ஸ்டோரி ரேப்பர் ஸ்டோரி வந்திருக்கும் ரிப்போர்ட்டர்ல. அந்த மாதிரி அது ஒரு காலம். என்னன்னா அதில் அது பெருவாரியா பாமக தான் வந்து உங்களுடைய இதை வந்து எரிச்சதான் நான் நினைக்கிறேன். பாமகவும் நம்ம இவங்க அதுக்கு நேர் எதிராக சகோதரர்கள் இருக்காங்கல்ல, சிறுத்தைகளா, அவங்களும் வருவாங்க, அடிக்கடி பிரச்சனை வரும். அந்த மாதிரி எம்கே பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 91-96 ஏடிஎம்கே அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு 96-2001 டிஎம்கேல சட்டனாக டிஎம்கேக்கு மாறிடுறாரு. ஏன்னா தெரியல, அப்படியே மாறுது. 2001 வந்து திரும்ப அந்த அம்மா வராங்க. வந்த உடனே கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ராமஜெயம் கொலை நடந்ததோ அந்த போல அன்னைக்கு வந்து திடீர்னு பார்த்தா காணும். கண்ணகி சிலை திடீர்னு ஒரு நாள் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சில் இருக்கிற கண்ணகி சிலை எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம். தெரிஞ்ச பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஏகலைவன் சொத்தை கூட எழுதி கூட ஒருத்தர் சொன்னார், இப்படியே இன்னைக்கு இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதே இடத்துல கண்ணகி சிலைக்கு அமைப்போம். அப்போ இந்த டீம்லாம் பார்த்தா நம்ம ஆட்கள்லாம் கையை கொடுத்து ஏகலைவன் சூப்பர், அடுத்தது நம்ம ஆட்சி வரட்டும் உனக்கு சூப்பர் அப்படி இப்படின்றாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. அப்புறம் ஆட்சி மாறுது, கண்ணகி சிலை அங்கே வைக்கிறாங்க, எங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க. சிலை வர்றதுக்கு காரணமான ஆளே உள்ள